ரண ருண ரோக சத்ருஸ்தானம், வியாதி கடன் கஷ்டம் இனி இல்லைன்னு பொருள். சிம்மராசிக்காரர்கள் உங்களுடைய சத்துருக்கள் எல்லாம் ஒரு ஆளே இல்லைங்கிற மாதிரி லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஈஸியா காம்படேட் பண்ணி மேல வந்துருவீங்க. நான் ஏற்கனவே 7ல ராகு, சில பேர் முரட்டத்தனமா முடிவு நீ நான் வேணாம் இது ஒத்து வராது நம்ம டைவர்ஸ் பண்ணிடலாம். சனி பகவான் உங்களை டெம்டேஷன் பண்ணுவார். தயவுசெய்து பணம் கட்டி ஏமாந்து போயிடாதீங்க, அது ஒரு மாட்டுவீங்க. நம்ம இவனுங்களை வச்சு சம்பாதிக்கிறான்னு யோசிச்சா இவனுக்கு நம்மளை வச்சு சம்பாதிக்கிறானுங்க சார். எது நடந்தாலும் சரி நானே ஹேண்டில் பண்றேன், நானே பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துருங்க. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. 2026 மார்ச் மாதம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பயிற்சி பிறக்க இருக்கு. இந்த சனி பயிற்சி எல்லா ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த சனி பயிற்சி பொறுத்த வரைக்குமே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். உலகம் ஃபுல்லா இந்த விஷயத்தை பிராண்ட் பண்ணது நம்ம ரெட்ரோ ஆன்மீகமும் அடியேனும் தான். இந்த சனி பயிற்சி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வருகிறார். மீனம் என்பது குருவினுடைய ராசி. குருவினுடைய ராசியிலே அந்த குருவினுடைய வீடு அது. மீனராசியில் எழுந்தருளும் சனி பகவான் சிறப்பான மகத்தான பலன்கள் எல்லாம் தரப்படுறார். காரணம் என்னன்னா, குருவினுடைய வீட்டிற்கு செல்லும் எந்த கிரகத்துக்கும் தோஷம் இல்லை பிருந்தா. அவ்வகையில் இந்த சனி பயிற்சி பல ராசிகளுக்கு கோடீஸ்வர யோகங்களை அள்ளித்தரப்போகிறது. அவர்களுக்கு வெளிநாட்டு பயணமாகட்டும், குழந்தையாகட்டும் அல்லது திருமணமாகட்டும், வேண்டியதையெல்லாம் தந்து சும்மா சூப்பராக வச்சிருக்க போறார். ஸோ ராசி ரீதியாக நாம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னங்கிறத பார்த்துடலாம். சுவாமிஜி, சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியோடைய பிளஸ்லாம் என்னென்ன சுவாமிஜி? சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஊருக்குள்ள நம்மெல்லாம் இருந்ததெல்லாம் பெரிய பெரிய வேலைகள் எல்லாம் இருந்தோம். என்ன பண்ணுறது, அஷ்டம சனி வருதுங்கிறாங்க. நான் கூட இந்த பதிவை பார்க்க வேண்டாம் தான் நினச்சேன். என்ன பண்ணுறது, ரெட்ரோ ஆன்மீகத்தில் போட்டிருக்காங்க, நம்ம பார்க்கலாம். ஏதாவது ஒன்று ராம்ஜி நல்லது சொல்ல மாட்டாரான்னு ஒரு நம்பிக்கை தான். நண்பர்களே, நிச்சயம் சொல்கிறேன், உங்களுக்கு நல்லது தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டே டிஸ்க்ளைமர் போட்டு சொல்கிறேன். காரணம் என்ன, அகப்பட்டவனுக்கு அஷ்டம சரி சரி சார் தெரியும், அஷ்டம சனி வரப்போகுது. ஆமாம் வரப்போகுது. இந்த ஆள்கிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஏதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அது என்ன, அது புதுசாக இருக்கே. இன்பில்டாகவே கெட்டவன் அவன் போய் கெட்டு போயிட்டான். வெரி குட். அப்போ நம்ம எதிரி ஒழிஞ்சாண்டா அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு கதை. இப்போ நம்ம கம்பெனியில் ஒரு பாஸ் இருப்பார். அந்த பாஸ் லீவ் போட்டார். அப்பாடா ரொம்ப சந்தோஷம், நீ பொறுமையாக வாராஜா, நான் கம்பெனியில் நிம்மதியாக இருக்கேங்கிற மாதிரி. இந்த ஆள் உங்களை நல்லதே பண்ணது கிடையாது இந்த சனி பகவான். சிம்மராசிக்காரங்கெல்லாம் கேட்டிங்கன்னா சனி பகவானுடைய கதைகள்னு ஒரு புத்தகம் எழுதுவாங்க. அப்போது 6 சனி பகவான் 7 இருந்து 8 மறைகிறான். அப்போ என்ன ஆகும்னா, 6னா என்னென்னா இருந்தா ரண ருண ரோக சத்ருஸ்தானம், வியாதி கடன் கஷ்டம். இது போய் 8 மறையுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வியாதி கடன் கஷ்டம் இனி இல்லைன்னு பொருள். அப்போ என்ன ஆகும், யாரெல்லாம் உடம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க, எனக்கு ஒரே ஃபீவர் சார், உடம்பு ரொம்ப கெடுத்துக்கிட்டவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, 6 8 மறையும் பொழுது உடல்நிலை சரியாகணும். அப்போ ஜிம்முக்கு போகிறது தான், ஒரு டிஷர்ட் போட்டுக்கிறது தான், அப்படி போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறது தான், அடாராடாராடா அப்படிங்கிற மாதிரி உடம்பை டெவலப் பண்ணுவாங்க. 2வது விஷயம், கடனே அழிஞ்சிரும். இவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாக கடனை அடைக்கணும், கடன் அடைக்கணும், கடன் அடைக்கணும். தூக்கத்துலேருந்து எழுப்பி கேட்டாலும் அதான் சொல்லுவாங்க. என்ன 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 இப்படியே போனால் கடன் அடைக்க முடியாது, எங்கள் வீட்டில் வேறு 2.5 லட்ச ரூபா. சரிப்பா, அதையே இரவும் பகலும் யோசிச்சுட்டே இருக்கேன். யோசிச்சு 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 கட்டிடுவாங்க, முடிச்சிடுவாங்க, கடனை முடிச்சிடுவாங்க. 6ஆம் இடத்தை 8ஆம் இடத்துல மறையும். இதில் சத்ருக்கள் சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தை நான் அடிக்கடி சொல்வேன், என்னை யார் வேணால் எதிரின்னு நினச்சிக்கோ, எனக்கு அதை பற்றி 5 காசு கவலை இல்லை. நீ யார் வேணால் எதிரின்னு நினச்சிக்கோ, ஆனால் நான் யாரை எதிரி நினைக்கிறேனோ அவன் எனக்கு எதிரி தான். அந்த மாதிரி சிம்மராசிக்காரர்கள் உங்களுடைய சத்துருக்கள் எல்லாம் ஒரு ஆளே இல்லைங்கிற மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவீங்க. பட அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக காம்படேட் பண்ணி மேலே வந்துடுவீங்க 6 ரேட்டில். இதெல்லாம் அவர் தர நல்ல விஷயம் இருந்தா. லைட்டாக அப்படி வராரு, அப்படி வராரு. என்ன கெட்ட விஷயம், மனைவி அமைவதெல்லாம் அப்படி கொண்டாரு, சனி பகவான் கொடுத்த வரம் அப்படிங்கிற மாதிரி. மோட்டர் அமைவதெல்லாம் அவனவன் செய்த வினை அப்படிங்கிற மாதிரி. இப்போது இந்த பக்கம் மனைவியை கூட்டு வந்துட்டாரு, என்ன அங்கே சத்தம், சும்மா பேசிட்டு இருக்கமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷன் பண்ணுறாங்க சார். வீட்டுக்குள்ளே போனாலும் போனால் எதுக்கு திட்டுறானே தெரில சார், அப்படியே தான் சுற்றுவீங்க ஒரு 2.5 வருஷம். இது என்ன நமக்கு என்ன புதுசா பாஸ்,
இதெல்லாம் நான் காலகாலமாக அனுபவிக்கிறேன். என்ன கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் முரட்டுத்தனமாக ஹேண்டில் பண்ணுவாங்க. இந்த நேரத்தை கொஞ்சம் டென்ஷனாக எடுத்துக்கிட்டு, ஏன்னா ஏற்கனவே 7ல் ராகு. சில பேர் முரட்டுத்தனமாக முடிவு, நீ என்ன வேணாம் இது ஒத்து வராது, நம்ம டைவர்ஸ் பண்ணிடலாம், இப்படிலாம் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், தேர் எடுத்து தெருவில் விட்டுருவார். ஸோ சனி பகவான் உங்களை டெம்டேஷன் பண்ணுவார். 7க்குடையவன் என்றால் மனைவி, தேவையே இல்லாத மனைவி சார்ந்த சொந்தங்கள், இவங்கள்ட்டெல்லாம் டீலே பண்ணாதீங்க. இப்ப ஆண்களுக்கு மனைவியால பிரச்சனைன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் பெண்களுக்கு யாரால கணவரால் பிரச்சனை பிரச்சனை அவ்வளோதான். இது சனி பகவான், தெர் இஸ் நோ, அவருக்கு எல்லாம் ஒன்று தான். புரியுதா? இவங்களால இல்வாழ்க்கை துணையால் பிரச்சனைன்னு அர்த்தம். ஸோ அவங்க மீரந்தரு தேவுடு. சரி, இல்லற வாழ்க்கை தான் அப்படி இருக்கு, தொழில் முன்னேற்றம் பொருளாதார வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதெல்லாம் சூப்பராக இருக்குது. அதான் நான் சொல்லிட்டேன், கடன் அடைக்கிற அளவுக்கு சம்பாதிப்பாங்க, ஓவர் டைமாக பார்த்து சம்பாதிப்பாங்க, இதெல்லாம் நடக்கும். 7 இருந்தால் வெளிநாட்டுக்கு பணம் கட்டி ஏமாறுறது. நான் கனடாவுக்கு போகிறேன், கனடாவில் கூப்பிட்டு போனான் சார், கனடா கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கசகஸ்தானில் கொண்டு போய் விட்டு போயிட்டான் சார் அப்படிங்கிற மாதிரி, சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்றுங்கிற மாதிரி. தயவுசெய்து பணம் கட்டி ஏமாந்து போயிடாதீங்க, அது ஒன்று மாட்டுவீங்க. பார்ட்னர்ஷிப்பு, நல்லா தான் சார் இருந்தேன், வந்து லேத்து கம்பெனி வச்சு விடுறேன்னு கம்பெனி கேட்டான் சார், நல்ல வேலைலாம் தெரியும் நம்பி பணம் கொடுத்தேன், இவனுக்கே ஒன்றும் தெரியாதுங்கன்னு எனக்கு அப்புறம் தான் சார் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. நம்ம இவனுங்களை வச்சு சம்பாதிக்கிறான்னு யோசிச்சா இவனுக்கு நம்மளை வச்சு சம்பாதிக்கிறானுங்க சார் அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு 7ஆம் இடத்து பார்ட்னர்ஷிப்பு பிரச்சனைலாம் வரும். அதனால் எது நடந்தாலும் சரி, நானே ஹேண்டில் பண்ணுறேன், நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துருங்க. ஸோ உங்களுக்கு இருக்கிற ஒரே ப்ராப்ளம் மனைவி மட்டும்தான். எவ்வளோக்கு எவ்வளோ க்ளீனாக போனதுக்கு கையில் கொடுத்துட்டு எல்லா நம்பரையும் பிளாக் பண்ணிட்டு சுத்தபத்தமாக ஒரு 2.5 வருஷம் க்ளீனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? தாராளமாக 80 மார்க் தரலாம். ஏன்னா மனைவி தான் மேஜர் சாஃப்ட்வேர், அந்த சாஃப்ட்வேரே ப்ராப்ளம் அப்படின்னா வண்டி ஓடுறது கொஞ்சம் கஷ்டம், இருந்தாலும் இழுத்து பிடிச்சி ஓட்டலாம். 80% தரலாம் சார். அதாவது போன சனி பயிற்சிக்கும் இப்போ வரக்கூடிய சனி பயிற்சிக்கும் அதாவது எந்த அளவுக்கு ப்ளஸ் இருக்கும், எந்த அளவுக்கு மைனஸ் இருக்கும்? இதில் என்ன அர்த்தம் அவங்க கேட்குறாங்க நெறியாளர்னா, ஒரு விஷயம் என்னென்னா, போன வருஷம் திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணுறவங்கெல்லாம் முடிஞ்சு போச்சு, சனி பயிற்சி முடிஞ்சதுன்னு நாங்கள் நம்பிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வாக்கிய பஞ்சாங்கத்தை படி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மார்ச் 6 தான் வருது. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த இது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது 2 ஒன்று தான், முறைகள் வேறு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து திருக்கணிதத்தை பின்பற்றுறவங்களுக்கு நடக்கின்ற அதே கும்பம் டு மீனம் டிரான்சிஷன் தான் இந்த வருடம் நடக்கவிருக்கிறது. ஆனால் அது பாரம்பரியம், சித்தர்களின் வாக்கு என்பதை வாக்கியம் என்று சொல்கிறோம். அது டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறதுனால நம்ம போன வருஷம்னு சொல்கிறோம். மேட்ரு என்னமோ ஒன்று தான். ஆனால் பெருவாரியான ரெட்ரோ ஆன்மீகத்தினுடைய நேயர்கள் நிறைய பேர் வந்து வாக்கியத்தை பின்பற்றுபவர்களாகவும் உலகளாகிய அளவில் இருப்பவர்கள் எல்லாம் எனக்கு வந்து எங்களுக்கும் சொல்லுங்கள், வாக்கியத்துக்கும் சொல்லுங்கன்னு கேட்டுக்கொண்டபடியாகவும் நம்ம இந்த பதிவை தொடங்குகிறோம். ஸோ அவ்வகையில் இது மார்ச் 6. ஸோ இப்போ நம்ம புதுசாக இப்போ சனி பயிற்சி வந்ததா நீங்கள் நினச்சிக்கிங்க. ஸோ அப்போது அவ்வகையில் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்லுகின்ற சனி பகவான் புனிதர் பட்டம் பெறுகிறார். அது என்ன புனிதர் பட்டம்? ஏன்னா குருவினுடைய வீடு அது, அங்கே எந்த கிரகம் போனாலும் புனிதர் பட்டம் தான். குருவுடைய வீட்டுக்கு சென்ற சனி பகவான் வழக்கம் போலவே 3, 7, 10 பார்க்குறார். அவ்வகையில் காலபுருஷ தத்துவத்தின்படி 3ஆம் இடமாகப்பட்ட ரிஷபத்தை முதல்ல பார்த்துடுறார். உலகிற்கே பெரும்பாலும் எல்லா ராசிகளுக்குமே ஒரு பொருளாதார நெருக்கடி, அதாவது சுப செலவுகளை மட்டுமே செய்யக்கூடியவர் சனி பகவான். அவருக்கு வந்து இந்த சும்மா செலவு பண்ணால் பிடிக்காது, இந்த பந்தா காட்டுறதுக்கு வேலைலாம் அதெல்லாம் பிடிக்காது. எல்லா ஃபியூஸையும் பிடிங்கி விட்டுருவார். போ வேலை செய் சம்பாதி, அவ்வளோதான். இந்த பெருமைக்கு அந்த கதைலாம் அவருக்கு பிடிக்காது. ஸோ சனி பகவான் அடுத்து உலகிற்கே 6ஆம் இடமாகப்பட்ட கன்னியை பார்க்கிறார் காலபுருஷ தத்துவத்தில். அப்போ பெரும்பாலும் உழைப்பாளிகளுடைய ஓவர் டைமு, ஊதிய உயர்வு இதெல்லாம் பண்ணி அவங்க கடன் அடைப்பதற்கான சூழ்நிலைகளை உருவாக்குகிறார். இந்த வருடத்தையே பிருந்தா, இந்த பயிற்சியை ஒரு வரியில் சொல்லணுன்னா உழைப்பின் பயிற்சின்னு வச்சுக்கலாம். உழைப்பின் பயிற்சி வகையில் யாருக்கெல்லாம் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடுறாங்களோ, அல்லது யாரெல்லாம் வந்து இப்போ புதிய விஷயங்களில் இன்வால்வ் நிறைய சம்பாதிக்கணும், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது சார், எங்கள் அக்கா கல்யாணத்துக்கு நான் எப்படியாவது சேர்த்து ஒரு 5 பவுன் போட்டுருன்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு 5 பவுன் போகணுன்னா யூனிட் ஒர்க் அனதர் 2 இயர்ஸ் அப்படின்னா, அப்போது இன்னும் நிறைய ஓவர் டைம் பார்க்குறதுக்கு அந்த மாதிரியான விஷயங்களை, புதிய தொழில்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, தன்னுடைய பலத்தை தான் தெரிந்து கொள்ளும் அளவு, எனக்கு இவ்வளோ நல்லா இது வரும்னு எனக்கு இப்போ தான் எனக்கே புரியுது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய விழிப்புணர்வு, உங்களுக்கு இருக்க இன்னர் ஸ்கில்லை தூண்டுறது போன்ற விஷயங்கள்லாம் சனி பகவான் செய்வார். பொதுவாகவே குருவினுடைய வீடு என்பதால் குரு என்ன வேலையை செய்கிறாரோ இருந்தால் அதை சனி செய்வார். குருவினுடைய வேலை என்ன? எல்லாருக்கும் சொல்லித்தர்றது. இப்போது தீய வழிகளில் செல்ல விடமாட்டார். அப்போ குரு என்ன பண்ணுவார்? ஒரு வாத்தியார் மாதிரி நடந்துப்பார். ஒரு சின்ன ஒழுக்க குறைவான ஒரு பொய் எதையுமே ஒரு என்டர்டெயின் பண்ண மாட்டார்.
ஸோ பெரும்பாலும் இந்த இந்த 2.5 வருடத்தில் போதைப் பொருட்களுடைய பயன்பாடுகள் குறையும். இந்த 2.5 வருடத்தில் மக்களுடைய ஒழுக்கத்தின் சதவிகிதம் அதிகரிக்கும். ஜிம்முக்கு போகிறவங்க கவுண்ட் அதிகமாகும். உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே போன்றவர்கள் அதிகமாகும். வாய்மை நேர்மையெல்லாம் மதிப்பு பெறும். மக்களுடைய சித்தாந்தங்கள் எல்லாம் உண்மை வாய்மை அந்த மாதிரி இடம். ஸோ இந்த சனிப்பெயர்ச்சி நிறைய பலன்களை தரப்போகிறது. கரெக்டான மெத்தடில் உங்களுடைய கையை ஊனி நீங்கள் முன்னுக்கு வர போகிறீங்க. சூப்பராக இருக்க போகிறீங்க. எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா? சிவன், பிரம்மா, மகாவிஷ்ணு, அம்மன், பெருமாள், விநாயகர் நிறைய சொல்கிறீங்கல்ல. ஆனால் இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம்? இந்து கடவுள்னு சொல்லுவோம். ஆனால் ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்கிறோம். இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு. நான் என்னையா தப்பு பண்ணேன்? எனக்கு தெரியல உன்னை பற்றி, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுப்பியா நீ? ஓன்னு அழறேன். உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கோம். யாரை சொல்லுவா? பெருமாளை சொல்லுவார். ஆனால் முருகப்பெருமான் 2வது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் 2வது முகம் வாமதேவ முகம்னு பேரு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? முருகன்னா சொல்லுவீங்க, ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்துவ? எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க. நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. அதாவது சொல்லுவாங்க, செவ்வாய் வெறுவாய் அல்ல, முருகனை நினைத்தால். முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு, அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்க வருவாய் மட்டுமே இருக்கும். வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன். அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்?